ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ அமிர்த கரைசல் நம்ம தயார் பண்ண போகிறோம். அமிர்த கரைசலுக்கு என்ன செய்யணுனாக்கா, அந்த பசுஞ்சாணம் இப்போ தான் மாடு போட்டுச்சுனாக்கா நாங்கள் மாட்டுக்காரங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ அளவுக்கு சாணம் எடுத்துக்கோங்க. கோமியம் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட நாட்டு சர்க்கரையும் ஒரு 50 கிராம், ஒரு 75 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மாட்டு சாணத்தோட இந்த கோமியத்தை என்ன செய்யணும், நல்லா கலந்து வச்சிடணும். இதில் நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு அது கூட நாட்டு சர்க்கரையை நல்லா போட்டுருங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா ஒரு குச்சை வச்சு கிண்டி விட்டுட்டு நீங்கள் உடனே கூட இதை என்ன செய்யலாம், நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம். நல்லா அப்படியே இது ஊட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு 30 mlக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி அளவுக்கு கலந்து ஊற்றினீங்கன்னா செடி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது நல்லா நுண்ணுயிர்கள் பெருகும், வேர் நல்லா விடும், நல்லா துளிர்கள் வரும், காய் காய்க்கும், நல்லா பூ பூக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. இது அமிர்த கரைசல். இது நம்ம 1 மாதம் 2 மாதத்துக்கு என்ன செய்யலாம், வச்சு யூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நேற்று மழை பெஞ்சனால நான் அன்றைக்கி தண்ணி விடலை. இது நல்ல மழை, அதனால் இது நாளைக்கு தான் விடணும். தேங்க்யூ.